190 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் சின்னங்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த இடத்தில் இந்த வேகத்தில் புயல் சின்னம் கரையை கடக்கிறது மற்றும் தமிழகம் மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு வலுவான கனமழை பெய்ய போகிறது என்பதான எல்லா தகவலையும் குறித்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெறலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தென்மேற்கு பருவமழை நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே தான் இருக்கே தவிர குறைகிறது கிடையாது. இனி வரும் நாட்கள் குறையவும் செய்யாது. தமிழகத்தில் குறிப்பாக பல இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் புரட்டி போடும். சரிங்க, இந்த புயல் சின்னங்கள் எங்கே உருவாயிருக்கு, ஏன் 190 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு பல இடங்களில் தண்ணீர் மிதந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக குஜராத்லாம் கடந்த 24 மணி நேரத்தில் பல இடங்களில் மீண்டுமாக மழை பெய்த அதே இடத்திலேயே மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை பொறுத்தவரை பதிவாயிருக்கு. அதீத மழை பொழிவாக பதிவாயிருக்கு. கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் ஒரிசா போன்ற கடலோர மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவு மிக தீவிரமாக கொட்டி தீர்த்து கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் கேரளாவில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு. ஆனால் இப்போ அடுத்து வரும் நாட்கள் இன்று முதலாகவே கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்று முதலாகவே கேரளா மற்றும் கர்நாடகாவில் கணிசமாக மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா இது போன்ற இடங்களிலும், அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னகல்லார் போன்ற இடங்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை பதிவாக போகுது. தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்கும். இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் படிப்படியாக எங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் மழை பெய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இன்று முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடும். மிதமான மழையில் ஆரம்பித்து சில இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு. கன்னியாகுமரி மேற்கு பகுதிகளில் கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழையானது பதிவாகும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் இதுவரை மிதமான மழை மட்டுமே பதிவாகி வந்து கொண்டிருந்த நிலையில் வரும் நாட்களில் கனமழையும் அதிகரிக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இதுவரை மிதமான மழை மட்டுமே பதிவாகி கொண்டிருந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் படிப்படியாக ஒரு சில இடங்கள் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வலுவான கனமழையும் இரவு நேரம் மழை பொழிவாக அதிகம் எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை உண்டு. பகலில் கொஞ்சம் வெயில் காணப்படுகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் இரவு நேரத்தில் கடுமையான மழை புரட்டி போடும். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் பகுதியாக தான், ரொம்ப அதிக மழையெல்லாம் இல்லை, மிதமான மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல இன்று முதல் மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. அடுத்து இந்த திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக பகுதியாக மட்டும் எதிர்பாருங்க. இனிமேல் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்திலும் பதிவாக ஆரம்பிச்சிடும். அதாவது குறிப்பாக இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் வலுவான மழை பொழிவு இருக்கிறதுனால உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். மிதமான மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும்
மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். டெல்டாவினுடைய கடலொட்டிய இடங்களான மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை வரை அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையில் மிகப்பெரிய ஆபத்துகள் காத்திருக்கு. அதனால் இப்பொழுதிலிருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க டெல்டா மக்கள். மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் புயல் சின்னங்கள் கூட கரை கடக்கலாம், அல்லது ஒரு வலுவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதீத மழை பொழிவுகள் டெல்டாவிலும் இந்த ஆண்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இப்பொழுதிலிருந்தே அதற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். வறண்டு கிடக்கும் ஏரிகள் குளங்களில் தூர்வாரி எல்லாமே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் எல்லா தண்ணீரையும் நம்ம சேமிக்க போகிறோம். சேமித்தால் மட்டுமே அடுத்த வருஷம் வரக்கூடிய மிக கொடூரமான எல்னினோவிலிருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திலிருந்தே கோடை காலம் தொடங்கிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியிலிருந்தே ஒரு கோடை காலம் போல தான் இருக்கும். வெயில் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் வடகிழக்கு பருவமழையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிக மழை பொழிவை வைத்து அதை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது சேமித்தால் மட்டுமே அடுத்த ஆண்டு கோடை காலத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு சுலபமான ஒரு வழியாக பார்க்கப்படுது. அதனால் இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏரிகள் குளங்கள் எல்லாவற்றையும் தூர்வாரி தண்ணீரை சேமிக்கிறதற்கு ஒரு வழி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கோடை காலத்தில் நம்ம யாரும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம பதியப்படுத்திடுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் போடுவாங்க. அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். டெல்டாவில் வலுவான நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழையில் இருக்குது. தற்போது வந்து வான மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே பகுதியாக இருக்கும் இன்று மற்றும் நாளைய தினங்களில். தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் கணிசமாக மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென் மாவட்டங்களிலும் அதாவது இன்று முதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சக்தி வாய்ந்த புயல்கள் ஆகஸ்ட் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சக்தி வாய்ந்த புயல்கள் தென் சீன கடல் பகுதியில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து ஒரு மிக வலுவான நிகழ்வுகள் உருவாகி தென் சீன கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இதனால மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறாங்க சீன மக்கள். அதே மாதிரி காற்றினுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மணிக்கு 170 முதல் 190 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மிக வலுவான ஒரு சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அந்த இடத்துல தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நவுல் என்கிற புயல் கரையை கடந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியது. இப்போ அடுத்தடுத்த புயல்கள் போய்கொண்டே இருக்குது தென்சீன பகுதிகளில். இதனால் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் தென்சீன பகுதிகளே ஒரு அழியும் அபாயத்திற்கு ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களிலும் தமிழகத்திற்கு வலுவான புயல் சின்னங்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால எதிர்கொள்ற தயாராக இருங்க. சென்னைக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடையே ஒரு புயல் சின்னமும் டெல்டா பகுதிகளில் ஒரு வலுவான ஒரு நிகழ்வுகளும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு மேல் பவானி 6 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 6 சென்டிமீட்டர், சோலையாறு 4 சென்டிமீட்டர், சிங்கோனா 4 சென்டிமீட்டர், தேவலா 4 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், வால்பாறை 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 3 சென்டிமீட்டர், ஊத்து 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் 3 சென்டிமீட்டர், பெரியாறு 2 சென்டிமீட்டர், தேக்கடி 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை 2 சென்டிமீட்டர், வடபழனி 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சைதாப்பேட்டையில் 1 சென்டிமீட்டரும், அடையார் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், தென்காசி பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ஆலந்தூரில் 1 சென்டிமீட்டரும், வலசரவாக்கத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், மேடவாக்கத்தில் 1 சென்டிமீட்டர், துரைப்பாக்கம் 1 சென்டிமீட்டர், பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டரும், செம்பரம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர், அரக்கோணம் மற்றும் மாஞ்சோலையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.